Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல சட்னி ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுமே நீங்க போய் இந்த சட்னி தான் அதுக்கு அப்புறமா இட்லி தோசைக்கு சைடு டிஷ்ஷா செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி இது. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே வேர்க்கடலை சேர்த்துக்க போறேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் 3 பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 10-15 இலை இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். கூடவே புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, போதும். பாதி கூட வேணாம், கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு நல்லா ஆறட்டும். வேர்க்கடலை எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே வேர்க்கடலை எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். நான் வேர்க்கடலையை 250 மில்லி கப்பில் தான் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். உப்பு எடுத்துட்டோமா, தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு சட்னி உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து நீங்கள் கெட்டியாவோ இல்லை தண்ணியாவோ அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு சேர்த்துடுறேன். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ, தண்ணியாக இல்லை கெட்டியாக, அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சட்னி பார்த்தீங்கன்னா தாளித்து சேர்த்தோம்னா தான் டேஸ்ட்டே இன்னும் அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி கடாய் இல்லைனா தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ செஞ்சுருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா வீட்டில் 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அளவில் செஞ்சிங்கன்னா 5-6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சட்னி கிடைக்கும். அதாவது வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் இந்த வெறும் சட்னி மட்டும் செஞ்சிங்கன்னா போதும், 5-6 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். நீங்கள் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சட்னி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதே தோசைக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டேன். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சட்னி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க, 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 4 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.